இன்னைக்கு நாம 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் பிரியாணியை எப்படி ரொம்பவும் ஈஸியாக டேஸ்டியாக பர்ஃபெக்டாக பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இங்கே 300 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் 1/2 கிலோ அரிசிக்கு 300 கிராம்லேருந்து 500 கிராமுக்குள்ளே எவ்வளோ நாளும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நாம் இந்த சிக்கனை தேவையான மசாலாக்கள் எல்லாம் சேர்த்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சிடலாம். என்னென்ன மசாலாக்கள் எவ்வளோ சேர்த்துக்கிறோங்கிறத ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நாம் அரிசியை ஊற வச்சிடலாம். ஒரு 1/2 கிலோ அரிசியை 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி தண்ணி சேர்த்து ஒரு 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. 1/2 கிலோ பிரியாணி செய்கிறதுக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. 1/2 கிலோனா 2, 3/4 கிலோனா 3, 1 கிலோனா 4 இந்த ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. நான் எடுத்துக்கிறதுல ஒரு வெங்காயமே பெருசாக இருக்கிறதுனால கூட ஒரு குட்டி வெங்காயத்தை மட்டும் சேர்த்துக்கிட்டேன். தக்காளியும் வெங்காயம் எடுத்து அதே மீடியம் சைஸில் 2 எடுத்துக்கோங்க. அதில் 1.5 தக்காளியை மட்டும் பிரியாணிக்கு சேர்த்துக்கலாம். காய்கறிகள் எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போவும் பிரியாணி செய்ய போகிற பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சேர்த்து 2 செகண்ட் வதங்கினதுக்கப்புறமா இங்கே நான் 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் கூட சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கான டிப்ஸ், அப்புறமா அரிசியை ஊற வச்சு வேக வைக்கிறதுக்கான டிப்ஸ் ரெண்டையும் வீடியோவாக ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன். ஷார்ட்ஸுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் மறக்காமல் போய் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தில் லைட்டாக கோல்டன் கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வதக்கிக்கோங்க. இப்போ நாம் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3ஐயும் பொடி செஞ்சு இதில் ஆட் பண்ணிக்கிறோம். உங்கள்கிட்ட இந்த பொடி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எண்ணெயில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்க்கும்போது கூட 1 எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே காஷ்மீர் மிளகாத்தூள் எடுத்துருக்கிறதுனால 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்து 2 செகண்ட் வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ நாம் கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நாம் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி சிக்கன் ஊற வைக்கும் போதும் உப்பு சேர்த்துக்கிறதுனால இப்போதைக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலையும் புதினா 2ஐயும் இது கூட சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு இப்போ எல்லா மசாலாவும் ஒன்று சேர வர மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இப்போ நாம் இதில் ஆல்ரெடி ஊற வச்சிருக்கிற சிக்கனை இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நாம் இந்த மசாலாவில் கொஞ்சமாக 1 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்பவும் அதிகமாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். தண்ணி சேர்த்து கிளறினதுக்கு அப்புறமா இப்போ நாம் ஒரு மூடி போட்டு மூடிட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்கன் ஓரளவுக்கு வெந்திருக்கும். இப்போ நாம் இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு கிரேவி, அரிசி 2ஐயுமே மேனேஜ் பண்ண முடியும்னா கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போதே இன்னொரு பர்னரில் தண்ணி கொதிக்க வச்சு அரிசிக்காக ரெடி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மசாலா கிரேவி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. இது போல் மீடியம் ஸ்டேஜில் இருக்கும் போதே நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நாம் பிரியாணிக்கு மசாலா ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக அரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு இங்கே ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசியை இது கூட சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நார்மலாக சேர்க்குற அளவை விட கொஞ்சம் கூடுதலாகவே இதுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து ஒரு டைம் கிளறி விட்டதும் அதை அப்படியே வேக விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா கொதிச்சு ஒரு 50% வரைக்கும் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நாம் அரிசியை வடிச்சிடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு, அரிசியும் ரெடி ஆயிடுச்சு. இனி இதை நாம தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்காக ஸ்டவ்ல ஃபஸ்ட்டு தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கு மேலே நாம் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்த கிரேவியை வச்சு கொதிக்க விட்டுடலாம். மசாலா நல்லா கொதித்ததும் நம்ம வடித்து வச்சுருந்த அரிசியை இதுக்கு மேலே லேயர் மாதிரி பரப்பி விட்டுக்கலாம். இப்போ இந்த அரிசிக்கு மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷத்துக்கு தம் போட்டு எடுத்துடலாம். இந்த 15 நிமிஷத்தில் நாம் அடிக்கடி திறந்து பார்க்கவோ கிளறவோ கூடாது. அதே சமயம் ஃப்ளேம் லோவில் இருக்கிறதும் ரொம்ப முக்கியம். 15 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரியாணி சூப்பராக தம்மாக இருக்கும். இனி நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இந்த டைமில் நாம் பிரியாணியை ரொம்பவும் கிளறிடக்கூடாது. அரிசி எல்லாம் உடைஞ்சி குழஞ்ச மாதிரி ஆகிடும். இது போல் கீழே உள்ள மசாலா எல்லாம் மேலே வர மாதிரி லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இது போல் லைட்டாக கிளறினதுக்கப்புறமா மறுபடியும் மூடி போட்டு மூடி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 1/2 மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரியாணி மசாலா எல்லாம் இறங்கி சூப்பராக ரெடியாக இருக்கும். இனி நாம் இதை மெதுவாக மசாலா எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பிரியாணி சுட சுட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது போல் ஒரு டைம் நீங்களும் உங்கள் வீட்டில் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.